கூட்டத்தினுடையதான தலைப்பு இதுதான். Conqueror. ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவர்கள். Hallelujah. ஹalleluya. ஜேதாவ. ஜெயம் கொள்ளுகிறவர்கள். പൂർണ്ണ ജയം പ്രാപിച്ച തലമുറ. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற தலைமுறைகள். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ. உங்க பக்கத்துல உள்ளவருடைய கரத்தை பிடித்து சொல்லுங்கள். Conqueror. ஜெயம் கொள்ளுகிறவர்கள். കൈ പിടിച്ചിട്ട് പറഞ്ഞേ. கையை பிடிச்சு சொல்லுங்க. നീ തോറ്റവനല്ല. நீங்கள் தோற்று போன நபர் அல்ல. ജയിച്ചവനാണ്. நீங்கள் ஜெயம் கொண்டவர்கள். തോൽക്കാൻ പോകുന്നവരല്ല. நீங்கள் தோற்க போகிறவர்கள் அல்ல. സകലത്തിലും ജയം പ്രാപിച്ചവരാണ്. எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயத்தை பெற்றுக் கொண்டவர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സകലത്തിലും எல்லாவற்றிலும் ജയം പ്രാപിച്ചവർ. ஆமென். முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள். ഓൾറെഡി ജയം പ്രാപിച്ചവർ. ஏற்கனவே ஜெயத்தை பெற்றுக் கொண்டவர்கள். ജയം പ്രാപിക്കാൻ പോകുന്നവർ. ஜெயத்தை பெற்றுக் கொள்ள போகிறவர்கள். വിശ്വസിക്കുന്നവർ ഇന്ന് രാത്രികാലം പറഞ്ഞേ. விசுவாசிக்கிறவர்கள் இந்த இரவிலே சொல்லுங்கள். ഞങ്ങൾ തോറ്റവരല്ല. நாங்கள் தோற்றவர்கள் அல்ல. തോൽക്കാൻ പോകുന്നവരല്ല. நாங்கள் தோற்க போகிறவர்களும் அல்ல. ഓൾറെഡി ജയിച്ചവരാണ്. ஏற்கனவே ஜெயத்தை பெற்றுக் கொண்டவர்கள். ഓൾറെഡി ജയിക്കാൻ പോകുന്നവരാണ്. ஏற்கனவே ஜெயிக்க போகிறவர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സകലത്തിലും പൂർണ്ണ ജയം പ്രാപിക്കുക. முற்றிலும் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். വചനം പറയുന്നു. வசனம் சொல்கிறது. കഷ്ടിച്ച് രക്ഷപ്പെട്ടു എന്നല്ല. ஆமென். கஷ்டப்பட்டு நான் தப்பித்துக் கொண்டேன் என்று அல்ல. കഷ്ടിച്ച് ജീവിക്കുന്നു എന്നല്ല. கஷ்டப்பட்டு வாழ்கிறேன் என்று அல்ல. സകലത്തിലും ജയം. முற்றிலும் ஜெயம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். നീ ജയിക്കണം എന്ന് വിചാരിച്ചാൽ, நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தால் നീ തോൽക്കത്തില്ല. நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். എല്ലാരും പറഞ്ഞേ. எல்லாரும் சொல்லுங்க. ഞാൻ ജയിക്കണമെന്ന് വിചാരിച്ചാൽ, நான் ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பேனானால் ഞാൻ തോറ്റു പോകത്തില്ല. நான் ஒரு நாளும் தோற்று போவதே இல்லை. அப்போ നമ്മൾ ജയിക്കണമെന്ന് വിചാരിക്കണം. அப்ப நாம ஜெயிக்க வேண்டும் என்று நாம் நம்மிலே நினைக்க வேண்டும். ഞാൻ തോറ്റുപോകും എന്നല്ല. நாம் தோற்று போவேன் என்றல்ல. ജയിക്കണം എന്ന് തീരുമാനിക്കണം. நான் ஜெயிக்க வேண்டும், ஜெயிப்பேன் என்று தீர்மானத்தை எடுக்க வேண்டும். എങ്കിൽ നീ ജയിച്ചു മുന്നേറും. அப்படி என்றால் நீங்கள் வெற்றி அடைந்து ஜெயம் கொள்வீர்கள். നിന്റെ മുമ്പിൽ അനവധി മതിലുകളുണ്ട്. உங்களுக்கு முன்பதாக தாராளமாக சுவர்கள் இருக்கிறது. பர்வதங்கள் இருக்கிறது. ബന്ധനങ്ങളുണ്ട്. கட்டுகள் இருக்கிறது. മന്ത്രവാദങ്ങളുണ്ട് இருக்கிறது. തടസ്സങ്ങളുണ്ട്. தடைகள் இருக்கிறது. രോഗങ്ങളുണ്ട്. வியாதிகள் இருக்கிறது. എന്നാൽ ഇന്ന് രാത്രി പറയുന്നു, ஆனால் இந்த இரவிலே உங்களை பார்த்து சொல்கிறேன், സകലത്തെയും സമഭൂമിയാക്കിക്കൊണ്ട് எல்லாவற்றையும் சமபூமியாய் மாற்றி മുന്നേറുന്ന ഒരു തലമുറ, முன்னேறுகிற ஒரு தலைமுறை ഇന്ന് രാത്രി ഗ്രൗണ്ടിൽ വന്നിട്ടുണ്ട്. இந்த இரவிலே இந்த மைதானத்திலே வந்திருக்கிறார்கள். അവർ മാത്രം കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തെ സ്തുതിച്ച്, அவர்கள் மட்டும் கைகளை பலமாய் தட்டி கர்த்தரை துதிப்போம். ബന്ധനം എന്നെ തോൽപ്പിക്കുമെന്നല്ല. கட்டுகள் என்னை தோற்கடிக்கும் என்று அல்ல. തടസ്സങ്ങൾ എന്നെ തോൽപ്പിക്കുമെന്നല്ല. தடைகள் என்னை தோற்கடிக்கும் என்று அல்ல. മന്ത്രവാദം എന്നെ തോൽപ്പിക്കുമെന്നല്ല. மந்திரவாதம் என்னை தோற்கடிக்கும் என்று அல்ல. മതിലുകളും പർവ്വതങ്ങളും എന്നെ തോൽപ്പിക്കുന്നു എന്നല്ല. சுவர்களும் பர்வதங்களும் என்னை தோற்கடிக்க பண்ணும் என்று அல்ல. ഞാൻ സകലത്തെയും സമഭൂമിയാക്കിക്കൊണ്ട്, நான் எல்லாவற்றையும் சமபூமியாய் மாற்றி ഞാൻ നടന്നു മുന്നോട്ട് പോകും. நான் நடந்து முன்னேறி செல்லுவேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നീ ഏത് വഴിയിലൂടെയാണ് നടന്നു പോകാൻ நீங்க പോകുന്നത്? எந்த வழியில நடந்து போக போகிறீர்கள்? யோசேப்பே, ജോസഫിനോട് ചോദിച്ചാൽ, யோசேப்பினிடத்தில் நீங்கள் கேட்டால் ജോസഫ് പറയും, யோசேப்பு சொல்லுவார், ഞാൻ കൊണ്ടുവന്ന ആഹാരം, நான் கொண்டு வந்த ஆகாரம் എന്റെ കയ്യിൽ നിന്ന് പിടിച്ചു വാങ്ങി, என்னுடைய கையில் இருந்து பறித்து கொண்டு എന്നെ അടിച്ച് അവശനാക്കി, என்னை அடித்து துன்பப்படுத்தி വെള്ളമില്ലാത്ത കിണറ്റിൽ തള്ളിയിട്ട്, தண்ணீர் இல்லாத வற்றிலே கணத்திலே என்னை தள்ளிவிட்டு, പ്രൈസ് ദി ലോർഡ്, എന്റെ ആഹാരം കഴിച്ച് என்னுடைய உணவை சாப்பிட்டு, പ്രൈസ് ദി ലോർഡ്, ஹல்லேலூயா, ജയം കൊണ്ട ശത്രു, ஜெயித்த சத்துரு. കണ്ടോ? பாத்தீங்களா? ജോസഫ് കൊണ്ടുവന്ന ആഹാരത്തെ പിടിച്ചു വാങ്ങി, யோசேப்பு கொண்டு வந்ததான ஆகாரத்தை வாங்கி கொண்டு ജോസഫിനെ അടിച്ചു, யோசேப்பை அடித்து விட்டார்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ഇന്ന് രാത്രി അനുഭവത്തിലൂടെ പോകുന്നവരാ നിങ്ങൾ. இந்த இரவிலே அப்படிப்பட்ட அனுபவத்தில் போகிறவர்கள் தான் நீங்கள். നിങ്ങളെ കയ്യിൽ നിന്ന് നന്മ വാങ്ങിയിട്ട് உங்க கையில நன்மைகளை வாங்கி அனுபவித்து விட்டு നിങ്ങളെ ഉപദ്രവിക്കുന്ന ഒരു തലമുറയുടെ നടുവിലാണ് നിങ്ങൾ ജീവിക്കുന്നത്. உங்களையே உபத்திரப்படுத்துகிற தலைமுறையின் நடுவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ജോസഫിന്റെ കയ്യിലിരുന്ന ഫുഡ് കഴിച്ചാണ് யோசேப்பின் கையில் இருந்து உணவை சாப்பிட்டு தான்
ജോസഫിന് വിരോധമായി ഗൂഢാലോചന നടത്തുന്നത്? யோசேப்புக்கு விரோதமாக கூட்டு ஆலோசனை நடத்துகிறார்கள். നിനക്ക് വിരോധമായി ഗൂഢാലോചന നടത്തുന്നത്, உனக்கு விரோதமாய் கூட்டு ஆலோசனை செய்கிறது ദൂരെയല്ല, அது தூர தேசத்தில் அல்ல, നിന്റെ കൂടെ ഉള്ളവർ തന്നെയാണ്. உங்களோடு கூட இருக்கிறவர்களேதான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ജോസഫ് നടന്നു നീങ്ങിയത്, யோசேப்பு நடந்து முன்னேறினது, ഹല്ലേലൂയ, പൊട്ടക്കുഴിയിലൂടെ ആയിരിക്കാം, அது வற்றின கிணறாயிருக்கலாம், അടിമത്തത്തിലൂടെ ആയിരിക്കാം, அடிமைதனமாயிருக்கலாம், പോത്തിഫറിന്റെ വീട്ടിലെ അപമാനത്തിലൂടെ ആയിരിക്കാം, போத்திப்பரின் வீட்டிலே வந்த அவமானத்தின் நிமித்தமாயிருக்கலாம், കാരാഗൃഹത്തിലൂടെ ആയിരിക്കാം, சிறைச்சாலையின் மூலமாயிருக்கலாம். ജോസഫ് പറയും, யோசேப்பு சொல்லுவான், എന്റെ മനസ്സിലിരിക്കുന്നത്, என்னுடைய மனதிலே இருப்பது, എന്റെ ഓർമ്മയിൽ ഇരിക്കുന്നത്, என்னுடைய ஞாபகத்தில் இருப்பது, എന്റെ കയ്യിൽ നിന്നും എന്റെ ചേട്ടന്മാർ ഫുഡ് തട്ടിപ്പറിച്ചതല്ല, என்னுடையதான கையிலிருந்து என்னுடைய அண்ணன்கள் உணவை பறித்து கொண்டது அல்ல, എന്നെ വെള്ളമില്ലാത്ത കിണറ്റിൽ തള്ളിയിട്ടതല്ല, என்ன தண்ணீர் இல்லாத வற்றின கிணற்றிலே தள்ளிவிட்டதை அல்ல, എന്നെ അടിമത്തത്തിൽ തള്ളിവിട്ടതല്ല, என்னை அடிமைதனத்தில் தள்ளிவிட்டதை அல்ல, പോത്തിഫറിന്റെ വീട്ടിലുള്ള അപമാനമല്ല, போத்திப்பரின் வீட்டில் வந்ததான அவமானத்தை அல்ல, കാരാഗ്രഹത്തിനകത്തുള്ള ഇരുളല്ല, சிறைச்சாலைக்குள் இருந்த இருளை அல்ல, എന്റെ മൈൻഡിലുള്ളത്, என் மனதிலே இருப்பது, ഞാനിപ്പോ രാജവീതിയിലൂടെ നടക്കുന്നത്, நான் இப்பொழுது ராஜாவின் சாலையில் நடந்து கொண்டிருக்கிறேன். കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ, கரங்களை பலமாய் தட்டி சொல்லுவோம், ഞാനിപ്പോ നടക്കുന്നത്, நான் இப்பொழுது நடப்பது നമ്മെ തണ്ണീരില്ലാത്ത വെള്ളത്തിലൂടെ അല്ല, தண்ணீர் இல்லாத ஒரு வற்றின கிணத்திலே அல்ல, ഇസ്മായിൽ അടിമത്തത്തിലല്ല, இஸ்மவேலின் அடிமைதனத்தில் அல்ல, പോത്തിഫറിന്റെ വീട്ടിലല്ല, போத்திப்பாரின் வீட்டில் அல்ல, കാരാഗ്രഹത്തിലല്ല, காமே சிறைச்சாலையில் அல்ல, ഞാനിപ്പോ നടക്കുന്നത്, நான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது റെഡ് കാർപ്പറ്റിന്റെ മേളിലൂടെ, ஓ சிவப்பு பாயின் மீது. കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ, பலமாய் கைகளை தட்டி சொல்லுவோம், ഒരു പക്ഷേ ஒருவேளை നിങ്ങൾക്കെതിരെ പൊട്ടക്കുഴി വന്നേക്കാം, ஒருவேளை உங்களுக்கு வற்றின கிணறு வந்திருக்கலாம், നന്മ ചെയ്തിട്ട് അടി കിട്ടിയേക്കാം, நன்மை செய்தும் அடிபட்டிருக்கலாம், Praise the Lord. ஆமென், അടിമത്തം വന്നേക്കാം, அடிமைதனம் வந்திருக்கலாம், അപമാനം വന്നേക്കാം, அவமானம் வந்திருக்கலாம், ഇരുളിന്റെ അനുഭവം വന്നേക്കാം, இருளின் அனுபவங்கள் வந்திருக்கலாம், അതെല്ലാം ടെമ്പററി ആണ്. அது எல்லாம் தற்காலிகமானது. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவர்களுடைய கையை பிடித்து சொல்லுங்கள், തോൽവി, தோல்வி, അപമാനം, அவமானங்கள், പരാജയം, தோல்விகள், ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, എല്ലാം ടെമ്പററി ആണ്, எல்லாமே தற்காலிகமானது. പെർമനന്റ് പുറകെ വരുന്നുണ്ട്. நிரந்தரமானது பின்னாக வந்து கொண்டிருக்கிறது. എന്താണ് പെർമനന്റ്? நிரந்தரமானது என்றால் என்ன? നീ രാജവീതിയിലൂടെ നടക്കുന്നത് നിന്നെ നിന്ദിച്ചവർ കാണത്തക്ക രീതിയിൽ ദൈവം ഒരു പ്രവൃത്തി അയക്കാൻ പോവുകയാണ്. நீ ராஜ பாதையில நடப்பதை உன்னை நிந்தித்தவர்கள் பார்க்கத்தக்கதாய் தேவன் ஒரு திட்டத்தை ஏற்படுத்துகிறார். ശക്തിയോടെ കരമടിച്ചു പറ, பலமாய் கைகளை தட்டி சொல்லுவோம், ആരാണോ നിന്നെ തകർക്കാൻ നോക്കിയത്? யார் உங்களை உடைக்க பார்த்தார்கள் അവർക്കാണ്. அவர்கள் பார்க்கவே നീ റെഡ് കാർപ്പറ്റിലൂടെ നടക്കും, நீ அந்த சிவந்த பாயின் மீதே நடந்து போவாய், രാജവീതിയിലൂടെ നടക്കും, ராஜ பாதையிலே நடந்து போவாய். 2025 സകലത്തിലും പൂർണ്ണ ജയം തന്ന് முற்றிலும் ஜெயத்தை தந்து രാജവീതിയിലൂടെ നടത്തുന്ന ദൈവം ராஜ பாதையிலே நடக்க பண்ணுகிற தேவன் ഇന്ന് രാത്രിയുടെ വന്നിട്ടുണ്ട്. இந்த இரவிலே வந்திருக்கிறார். വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ അടിച്ചു പറ, விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி சொல்லுவோம்,